நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். Hi, Sridhar. Hi. அப்பா என்ன ரொம்ப டயர்டா இருக்கா? ஐபிஎஸ்னா சும்மாவா? அப்பா ஸ்ரீ, நல்ல வேலை உங்களை நான் கோயிலில் பார்த்தேன். இல்லைன்னா இந்த மாதிரி இங்கே ஓடிட்டு இருந்திருக்க முடியாது. ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் மயிலாப்பூரில் இருக்கேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் வெஸ்ட் மாம்பலம். உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லவே மாட்டேன்றீங்களே. அம்மா பேரு பிரபாவதி, பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க. அண்ணன் பேரு பிரசாத், பில்டிங் ப்ரமோட்டர் ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்பா? அப்பாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. இப்போதான் எனக்கு புரியுது. உங்கள் அப்பாவை கொலை பண்ணால கண்டுபிடிச்சி பழிக்கு பழி வாங்கணும், ரோட்டில் முட்டிக்கு முட்டி தட்டணும். அதுக்காக தானே ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகுறீங்க? ஆஹா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அப்போ வேற என்ன கதை? என் சித்தியோட தங்கச்சி போலீஸ் ஆபீசரா இருந்தாங்க. என் சித்தியை அடிக்கடி பார்க்கும்போது நீயும் அவங்கள மாதிரியே ஆகணும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இதெல்லாம். இல்ல, உங்க கதையை கேட்டவொன்னே ஒரு பெரிய தமிழ் படம் இதுதான்டா போலீஸ், ரிவால்வர் ரீட்டா மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஆமா, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லவே இல்லையே. என்னை பத்தி என்ன சொல்றது? என் ஃபேமிலி பத்தி என்ன சொல்றது? என்ன சொல்றது? என்ன சொல்லணும்னு என்ன கேட்டா நான் என்ன சொல்றது? நீங்க தான் சொல்லணும். ஓ, நான் தான் சொல்லணும்ல. 2 மாசத்துக்கு முன்னாடி நான், எங்க அப்பா, அம்மா 10 மணி நைட்டு கார்ல போயிட்டு இருந்தோம். எங்க அப்பா டிரைவ் பண்ணிட்டு வந்தாரு. எங்க அம்மா முன்னாடி உட்காந்துருந்தாங்க, நான் பின்னாடி உட்காந்துருந்தேன். அன்னைக்கு ஜான்வரி நியூ இயர். எல்லாரும் பசங்களாம் ஹாப்பி நியூ இயர் சொல்லி சந்தோஷமா கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா என்னாச்சு? எனக்கு மட்டும் ரொம்ப சோகமான நியூ இயர் ஆயிடுச்சு. ஒரு லாரி நேருக்கு நேராக வந்து எங்கள் காரில் இடித்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் அந்த இடத்துல இறந்துட்டாங்க. எனக்கு ஒன்றுமே ஆகலை. ஆனால் என் கண்ணு முன்னாடியே எங்கள் அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள இவ்ளோ சோகம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஐ அம் சாரி. ஐ அம் சாரி. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்லை, கண்ணுக்குள்ள காதல் தெரியுதான்னு பார்த்தேன். இல்லை, இந்த தமிழ் படத்தில் ஹீரோ வந்து சோகமாக இருந்து அவன் சோகத்தை ஹீரோயின்கிட்ட சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே ஒரு காதல் வருமே, அது மாதிரி என் மேலே உங்களுக்கு எதுவும் லவ் வரலையா? அப்ப நீங்க சொல்றதெல்லாம் பொய்யா? அடப்போங்க, நான் ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு நீங்கள் எப்படி உங்கள் அப்பாவை கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சி பழிக்கு பழி வாங்கி முட்டிக்கு முட்டியெல்லாம் தட்டி நீங்களாம் எதுக்கு ஐபிஎஸ் வந்தீங்க? உங்களை போங்க. பிருந்தா, என் உண்மை கதை சொல்கிறேன் கேளுங்க. வேணாம் வேணாம் வேணாம். இப்ப சொன்ன நியூ இயர் கதையே எனக்கு போதும். வேற எந்த கதையும் வேணாம். ஆளை விடுங்க. போன நியூ இயர் கதை கேட்காம போறீங்களே. வேணவே வேண்டாம். அட்லீஸ்ட் லேட்டஸ்ட் பொங்கல் கதையை கேட்டு போங்க. வேண்டாம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்.
யோகி மார்னிங் மேடம். குட் மார்னிங். யூஎஸ்க்கு போக வேண்டிய குட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. ரெடியாக இருக்கு மேடம். ஷிப்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். குட்ஸ் எல்லாம் எடுத்து கோடவுனில் வச்சிடுங்க. கோடவுன் வந்து ரொம்ப டர்ட்டியாக பூச்சியெல்லாம் நிறைய இருக்கு. யாராவது வச்சு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் குட்ஸ் வாங்க. ஓகே மேடம். யோகி மேடம். 2.5 கோடி ரூபாய் வர்த் குட்ஸ். கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துங்க. ஓகே. வா வா மேல வா. வாங்க போலாம். ஹாய் ரத்னா. என்ன பிரபாவதி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஒரு ஃபோன் கூட பண்ண காணோம். முன்ன விட இப்பதாண்டி நீ அழகா இருக்க. என் பையன் பிரசாத். பிரசாத் அடையாளமே தெரியல. இங்க வாங்க வாங்க வா. நீயும் ரொம்ப அழகாத்தான் இருக்க. இது என்னங்க ரத்னாமா அவளை சாதாரணமா நம்மள மறைஞ்சிட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அன்றொரு நாள் லேடிஸ் கிளப் மீட்டிங்ல நீங்க பெக்குகளை அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அப்ப 3வது பெக் அடிக்காம போதுமான்னு சொன்னேன். நீங்க கேட்காம 4வது பெக் அடிச்சு என்ன பயங்கரமா லொல்லு பண்ணிட்டீங்க. என் கையை பிடிச்சிக்கிட்டு 1 2 தாரமா கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னீங்க. உங்களை போய் வீட்டுல சேர்க்கறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு சாமி. அப்ப கூட உங்க வீட்டுக்கார ஓரமா நின்று முறைச்சு பார்த்தாரு. அதே வேல்வெளிதான். வயசாகி போயிடுச்சு. உங்களுக்கு அடையாளம் தெரியல. அந்த வேலைமணி தொப்பதான் வந்திருக்கு. போகிறமா. சரி சொல்லு, என்ன விஷயம்? ரத்னா, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். சொல்லு. நீங்க உள்ள போங்க. பிரசாத் உள்ள போ. உன்னையும் தான். டேய் பிரசாத் இங்க வா. ரொம்ப அழகா இருக்க. ஸ்மார்ட் பாய். தப்பா நினைச்சுக்காத. சொல்லு. ரத்னா, திலீப்போட இன்னும் உனக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கா? ஆமாண்டா. நான் வேண்டாம் வேண்டாம் விடுன்னு சொன்னா கூட அவன் ரத்னா ரத்னான்னு எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு என்ன இப்போ? இல்ல, அவனால எனக்கு ஒரு வேலை நடக்கணும். சொல்லு. ஒரு ஃபோன் பண்ணினா நாய்க்குட்டி மாதிரி செஞ்சுட்டு போயிடறான். உனக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன்? என் பையன் பிரசாத் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். அவனை உடனே நாம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அனுப்பக்கூடாது. எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சிட்டியில திலீப்புக்கு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா? அதுல ஏதாவது ஒண்ணுல வந்து அவனுக்கு சப்கான்ட்ராக்டா வேலை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ளோரிங் போடுறது, ரூஃப் போடுறது, எலக்ட்ரிக்கல் வேலை எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அவனுக்கு முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும். அவ்வளவுதானே. இப்ப நம்ம பிரசாத்துக்கு வேலை வேணும். கொண்டா. ஒரு ஃபோன் பண்ணா உடனே செஞ்சிட போறான். ஹலோ. ஹாய் திலீப், நான் ரத்னா பேசுறேன். ஹாய் டார்லிங், ஹவ் ஆர் யூ? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் டார்லிங். என்ன விஷயம் சொல்லு. இத பாரு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பிரபாவதின்னு, அவளுக்கு ஒரு பையன் பேரு பிரசாத். இப்ப நான் அவனை உங்ககிட்ட அனுப்புறேன். அவனுக்கு என்ன உதவி வேணுமோ நீ தான் செய்யணும். என்ன திடீர்னு பையனுக்குலாம் ரெக்கமெண்டேஷன் பண்ற? அவன் எப்படி இருப்பான்? என்ன விட அழகா இருப்பானா? பாத்தியா, இந்த பரம தானே வேண்டான்றது. இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி ஸ்மார்ட் வேற யாருமே கிடையாது. சரி, இப்ப நான் அவனை அனுப்புறேன். அவனுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடு. செஞ்சிடலாம். நம்ம மீட் பண்ணி 3 நாள் ஆகுது. எப்போ மீட் பண்ணலாம்? இருடா, என் ஹஸ்பண்ட் டூர் போட்டோம். போன உடனே உனக்கு ஃபோன் பண்ணிடுறேன். என்ன சரிதானே? ஓகேடா. இப்போ நான் அனுப்புற பிரசாத்துக்கு நீ முதல்ல வேலை சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பா. சரி, ஓகே டார்லிங், பை. ஓகேடா. உன் பையனுக்கு வேலை கிடைச்சாச்சு. நீ உடனே திலீப் கிட்ட அனுப்பு. சரி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வா, நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். வா. சரி.
மாமா ஆ? உள்ள போய் எதுவும் பேசிடக்கூடாது. என்னடா கண்ணு பிரசாத் இப்படி சொல்ற? வீட்டுக்கு போனா என் பொஞ்சாதி இதே தான் சொல்றா. பார், எனக்கு ஆயுள் தண்டனை கொடு, தூக்கு தண்டனை கொடு, என்ன நாடு கடத்து. ஆனா பேசாம இருக்க தண்டனையை மாத்தம் கொடுக்காதடா கண்ணு. அதிக பிரசங்கத்தனமா பேசக்கூடாது, சரியா? இது சொன்னியே நியாயம், கரெக்டா நடந்துக்கிறேன். ம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், என் பேர் பிரசாத். உங்க எம்டி மிஸ்டர் திலீப் குமாரை பார்க்க வந்திருக்கேன். நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா சார்? அட நீங்க வேற, ரத்னா மேடமுக்கு வேண்டியப்பட்டவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க உங்க எம்டி கிட்ட. உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாரு. ஹலோ சார். சொல்லுமா. உங்களை பார்க்க யாரோ 2 பேர் வந்திருக்காங்க சார். யாரு? ரத்னா மேடம் அனுப்புறதா சொல்றாங்க. ஓ, வந்துட்டாங்களா? ஆமா சார். சரி, உடனே அனுப்பி வைமா. ஓகே சார். லெஃப்ட்ல போய் டர்ன் பண்ணீங்கன்னா கார்னர் ரூம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச். நான் சொல்லல. ம். வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். கம்மிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ப்ளீஸ் சிட். தேங்க்யூ சார். என் பேர் பிரசாத். இது எங்க அங்கிள் மிஸ்டர் வேலுமணி. சார் வணக்கம். ம், வணக்கம். ரத்னாமாவிற்கு 15 வருஷமா பழக்கத்தை, ரொம்ப பெரிய மனசு சார் அவங்களுக்கு. மாமா. என்ன படிச்சிருக்கீங்க? சார் நான் சிவில் இன்ஜினியரிங் எம்டெக் படிச்சிருக்கேன். சார் கோல்டு மெடலிஸ்ட். ஓ, ரத்னா உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கா. நான் உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணணும்? சார் நான் பிரபாவதி கன்சல்டன்ஸ்னு ஒரு புது கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். சார் முதலீடு போடுறதுக்கு என்கிட்ட அவ்வளோ பணம் ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் சிட்டியில் பல இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஏதாவது ஒரு சப்கான்ட்ராக்ட் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் வந்திருக்கேன் சார். உங்களுக்கு முன்னனுபவம் ஏதாவது இருக்கா? சார் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட புத்திசாலித்தனம் தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். அப்படின்னா ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? சார் என்ன யோசிக்கிறீங்க? எனி ப்ராப்ளம்? முன்னனுபவம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறீங்க. நான் எதை நம்பி உங்களுக்கு சப்கான்ட்ராக்ட் கொடுக்க முடியும்? வேற ஏதாவது கொலாட்ரல், பேங்க் கேரண்டர் யாராவது இருக்காங்களா? சார் சுமாராக எவ்வளோ தேவைப்படும்? என்ன ஒரு 50 to 60 lakhs. சார் சார் 50 lakhs இருந்திருந்தா நானே சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணியிருப்பேனே. பிரசாத் கண்ணா சும்மா இரு சார். உங்களுக்கு 50 lakhs செக்யூரிட்டி வேணும், அவ்வளோதானே சார்? செக்யூரிட்டி ஷர்ட்டை போட்டு நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறோம். மாமா என்ன பேசுறீங்க? ஏதாவது இழிச்சாவே மாட்டாமலே அப்போ சார் நாங்கள் வரோம் சார். வாங்க. எல்லாம் ஏற்பாடு பண்ணுறோம். அப்படியே நீங்கள் ரத்னாமாவை ரொம்ப ரொம்ப கேட்டதா சொல்கிறேன் சார். பாப்பலாம். சார் தேங்க்யூ சார். வெல்கம். உங்க யூனியன்ல யூரின் பாஸ் பண்றதுக்குலாம் டைம் கொடுக்குறாங்களா? யோ, இதுவே லேபர் பாத்ரூம். இங்க எதுக்கே நீ வந்த? நீ தான் பெரிய நிர்வாக புலியாச்சே, உனக்கு இங்க என்ன வேலை? காலையிலேருந்து என் கண்ணிலேயே படாம எனக்கு நீ கடுக்கா கொடுக்கற இல்ல? நீ எதுக்காக என்ன தேடிட்டு இருக்க? யோ, மேட்ரு என்னய்யா? வாயா, வேலை நேரத்துல உனக்கு இங்க என்ன? நீங்களாம் இங்க இருக்கீங்களான்னு பாக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்தேன். போய் வேலையை பாரு. ஆமா, நேத்து பிரபாவதி மேடத்தை போய் பாத்தீங்களாமே? ஆமா. நல்ல மாலை. எங்க என் பங்கு? யோ, உனக்கு கொடுக்க மாட்டோமா? அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? சாயந்தரம் தான் நம்ம ஒயின் ஷாப்ல மீட் பண்ணுவோம் இல்ல? அப்ப நாமளும் ஒரு கட்டிங் போடுவோம். நம்ம கட்டிங் மேட்டர் அப்ப பேசிக்குவோம். அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? வாயா டுமுக்கு வா. மிஸ்டர் சாரங்கன், கம்பெனியில் என்ன இருக்கீங்க? மேனேஜர். கையில் என்னது? ஓ சாரி. நீங்களே இப்படி பண்ணா
ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒர்க்கர்ஸ் டாய்லெட்டில் என்ன பண்ணுறீங்க? அர்ஜென்ட்டு, அதனால தான். ஸ்டாக் ஷிப்மெண்ட் ஆகிறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்குது. எல்லாத்தையும் கோடவுனில் வச்சுருங்க. கோடவுனில் நிறைய பூச்சிங்க இருக்குது. பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அங்கே ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. உடனடியாக செய்யணுமா அதை? ஆமாம். முடியாது சார், நாளைக்கு தான் செய்ய முடியும். இன்றைக்கே செய்யணும்னா ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் ஓட்டி போட்டால் தான் செய்வாங்க, எல்லாம் செய்ய மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஓட்டியா? உங்களால் முடியலன்னா நான் பார்த்துக்கிறேன். சார் நான் செய்கிறேன் சார், நாளைக்கு செய்கிறேன். சரி போங்க. கவிஞர் அறிவு அறிவு மதிக்கு மதிக்கு நான் காதலிக்க தொடங்கிவிட்டேன். உங்கள் எழுத்துக்களை உங்களையும் தான். என்ன எழுதிக்கிட்டு இருக்க? ஆமா, அறிவுமதின்னு புதுசா ஒரு கவிஞர் வந்திருக்காரு. அவரோட நட்பு கால கவிதை புத்தகத்துல அவரோட கவிதைகள் ரொம்ப பிரமாதம். ரியலி ஐ லவ் யூ. உன் பேர் போட்டிருக்கியா? வழக்கம் போல அதே ஓம் தான். கொஞ்ச நாள் டெண்டுல்கருக்கு லெட்டர் எழுதிட்டு இருந்த, கொஞ்ச நாள் அப்பாச்சி இந்தியனுக்கு லெட்டர் எழுதிட்டு இருந்த, அப்புறம் ஹரிஹரனுக்கு எழுதிட்டு இருந்த, அப்புறம் விஜய்க்கு எழுதிட்டு இருந்த, அப்புறம் விஸ்வநாத் ஆனந்துக்கு எழுதிட்டு இருந்த, இப்போ அறிவுமதிக்கா? அதெல்லாம் சும்மா. இப்போ எழுதுறனே அதான் நிஜம். அவரோட ஒவ்வொரு கவிதையும் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அவருக்காக என் உயிரையே கொடுப்பமா. பாத்து, உங்க அப்பா பார்த்தாருன்னா உன் உயிரை எடுத்துருவாரு. ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. ஓம். அப்பா, ஒரு கவிதை தொகுப்புக்கு இவ்வளவு லெட்டர்ஸா? ஏன் வரக்கூடாதா? வரலாம் வரலாம். ஏய், நீயே வேண்டான்ற போல் இருக்கு. ஆமா, இந்த கவிதைலாம் நான் சொன்னது தானே? நான் சொன்ன மாதிரி தானே எழுதிருக்கேன். ஏய் படுவா, அடி வாங்குவ. ஆன்ட்டி ஆன்ட்டி, வா சக்தி வா. என்ன இவ்ளோ லெட்டர்ஸ்? எல்லாம் சீனு அண்ணாக்கு வந்த லெட்டர்ஸ். உட்காரு. என்ன நீ மட்டும் தான் வந்தியா? யோகி அங்கிள் வரல? அப்பா வரல. வாவ், என்ன கவிஞர் அறிவுமதிக்கு. நான் காதலிக்க தொடங்கிவிட்டேன். உங்கள் எழுத்துக்களை மட்டுமல்ல, உங்களையும் தான். ஓம். யார் அந்த ஓம்? தெரியல, கொடு. என்னையும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? என்ன ரொமான்ஸா? இல்ல இல்ல, டுவேட். ஆள் கடிச்சிட்டாங்கல்ல. ஏய், என்ன தவிர நான் உங்களை யாரையும் காதலிக்க விட மாட்டேன். ஏய் சக்தி, கொடு கொடு. சக்தி, லெட்டர் பிள்ளாத, கொடு. வா சொல்ல வாங்க. முடியாது. சக்தி, லெட்டர் கொடு. ஏய் என்ன 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 இரு இரு இரு. அடி என்ன? என்ன கேக்குறல? அப்பா லெட்டர் வாங்கி கொடுங்கப்பா. என்ன? முடியாது. சேதா, ஏய், நானே கேட்டு வாங்கி சுமார் குடுமா. அந்த லெட்டர் வாங்க. தர மாட்டேன். நல்ல பொண்ணு இல்ல, குடு. ஏய் அவளே குடுப்பா சுமார். போடா. அப்பா, சீனு அண்ணாக்கு யாரோ லவ் லெட்டர் எழுதிருக்காங்க. அப்படி யாருமே எழுதக்கூடாதுன்னு அதை கிழிக்க வராப்பா. ஆமா, மாமாவுக்கு நான் மட்டும் தான் இப்படி ஒரு லெட்டர் எழுதலாம், வேற யாரும் எழுதக்கூடாது. ஸ்வேதா, நீ உள்ள போ. சரி சரி வா. ஏய்
அவ மட்டும் இங்க இருக்கட்டும், நீ உள்ள போ. இல்லப்பா, சின்ன பொண்ணு. நீ உள்ள போங்கறல்ல, நீ போ, அவளை நான் பாத்துக்கிறேன். சுபையா, அம்மாட்ட ஒரு காஃபி வாங்கிட்டு வா. சரிங்கண்ணா. சக்தி, பிரபா வீட்டுக்கு நீ போவியா? போவேன். பிரபாவை என்னன்னு கூப்பிடுவேன்? பெரியமான்னு கூப்பிடுவேன். பிரசாத் என்னன்னு கூப்பிடுவேன்? அண்ணான்னு கூப்பிடுவேன். அந்த மாதிரி சீனிவாசனும் உனக்கு அண்ணா தான், அவனை நீ அண்ணான்னு தான் கூப்பிடணும். இல்ல இல்ல, நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன். சீனிவாசன் உனக்கு அண்ணா தான், அவனை நீ அண்ணான்னு தான் கூப்பிடணும். இல்ல, நான் மாமா தான் கூப்பிடுவேன். அடிச்சு பல்லுகளை உடைச்சு விடுவேன். திருப்பி திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு. என்ன உங்களுக்கு பிடிக்கவே இல்ல, நான் இங்க வரது உங்களுக்கு பிடிக்கல, இனி நான் வரவே இல்ல. போ, வர வேண்டாம். என்னங்க என்ன சக்தி? பாருங்க ஆண்டி, நான் சீனு மாமாவை மாமான்னு கூப்பிட கூடாது, அண்ணான் தான் கூப்பிடணுமா. அங்கிள் திட்டிட்டே இருக்காங்க. இதுக்கு போய் அழுவுறியா? சச்ச, சும்மா சொல்லிருப்பாரு. நீ போய் மூஞ்சி கழுவு போ. போமா. என்னங்க இது? சின்ன வயசுல இருந்து சீனு ஒன்னதான் கட்டிக்க போறான்னு அவகிட்ட நம்மளே சொல்லியிருக்கோம். சின்ன பொண்ணுங்க, ஒரு 2 வருஷத்துல அவள அவன் மனசை மாத்திக்க போறா. அது போய் இப்படி பெருசுப்படுத்திக்கிட்டு. இல்லம்மா, படிப்புங்கிறது தவம் மாதிரி. படிக்கிற வயசுல இந்த மாதிரி எண்ணமெல்லாம் வரக்கூடாது, படிப்பு கெட்டு போகும். அது மட்டும் இல்ல, யார் யாதில என்ன எழுதியிருக்கோ யாருக்குண்டா, இந்த மாதிரி சின்ன வயசுலயே விகற்பமான எண்ணமெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னேன். விகற்பம் அவ மனசுல இல்லைங்க, உங்க மனசுலதான் இருக்கு. அது விகல்பம் என் மனசுல இருக்கு. ஆமா. என்ன ஜாதி வித்தியாசம் பாக்குறீங்களா? யோகி வேற ஜாதி, உங்க ஜாதியிலேயே உங்க பையனை கட்டி கொடுக்கணும்னு நீங்க பாக்குறீங்களா? ஜாதி வித்தியாசம் பார்த்துருந்தா உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேனா? என்ன பேச்சு பேசுற நீ? அப்ப என்ன பண்ண திமிரா? யோகி நம்ம கிட்ட தானே வேலை பாக்குறான், நான் முதலாளி. எப்படி என் பையனை அவன் பொண்ணு கட்டி கொடுக்குறதுன்னு யோசிக்கிறீங்களா? இத பாருங்க, யோகி ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல. அவருக்கும் ஊர்ல நிறைய சொத்து இருக்கு, நல்ல வசதியான வீட்டு பையன் தான். அவர் தலையெழுத்து என்னமோ நம்ம கிட்ட வந்திருக்காரு. தேவையில்லாம எதோ பேசிட்டு இருக்க நீ. இல்ல, நீங்க தான் தேவையில்லாம பேசுறீங்க. நீங்க என்னமோ என்கிட்ட மறைக்கிறீங்க. என்னன்னு சொல்லுங்க. இல்லம்மா, படிக்கிற வயசுல படிப்பு கெட்டு போன்னு சொன்னமா. இந்த பாருங்க, பொய் சொல்லாதீங்க. என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. ஏன் மறைக்கிறீங்க? ஒரு புடலங்காயை மறைக்கல, சும்மா சும்மா உயர வாங்கி. ஏமா, அப்பாவுக்கு பிடிக்கலன்னு விட்டுற வேண்டியதானே? பாப்பா, உன் வேலையை பாருப்பா. என்னப்பா அறிவுமதி, சர்க்காஸ்டிக்காக ஒரு ஸ்மைல் கொடுக்குற? ஒன்றும் இல்லை சார், நான் எங்கே போனாலும் சரி, வந்தாலும் சரி, உட்காந்தாலும் சரி, எந்திரிச்சாலும் சரி, என் மேலே ரொம்ப பரிதாபப்பட்டு உதவி செய்ய வருவாங்க. ஆனால் என் சித்தி மட்டும் உன்னால் நடக்க முடியும், நிற்க முடியும், எதையும் செய்ய முடியும்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் நீங்கள் சார். மதி, ஊனமும் உறுதியும் உடல்ல இல்லைப்பா, உள்ளத்தில் இருக்கு. உன் பையில இருக்க பேனா, அதுக்கு எவ்வளோ பெரிய வலிமை இருக்கு தெரியுமா? அதை வச்சுக்கிட்டு எத்தனை பேருக்கு நீ தோள் கொடுக்க முடியும் தெரியுமா உனக்கு? சார், நீங்கள் எத்தனையோ கவிஞர்களை சந்திச்சிருப்பீங்க, எழுத்தாளர்களை சந்திச்சிருப்பீங்க, ஆனால் என் மேலே மட்டும் ஏன் சார் இவ்வளோ பாசம்? உன் படைப்பு மேல உள்ள ஈர்ப்புன்னு ஒரு பப்ளிஷரை வேணா சொல்லலாம். என் சித்தி நான் ரொம்ப பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி என் என்னமோ படிப்பெல்லாம் படிக்க வச்சாங்க சார். ஆனால் நீங்கள் தான் சார் இவ்வளோ பெரிய எழுத்துலகத்தில் உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரகாசமே இருக்குன்னு சொல்லி கோடு போட்டு ஒருமுகப்படுத்துனீங்க. என் சித்திக்கு அடுத்தபடி நீங்கள் தான் சார் எல்லாமே. சரி சரி சரி, போதும். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மேடை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முதுகு சொரிஞ்சிக்கலாம். இப்போ விஷயத்துக்கு வா. ஆமாம், அடுத்த கவிதை தொகுப்பு எப்போ சார்? அது என்ன என்ன கற்பனை பந்து அப்படியே கயிறு மாதிரி சுருண்டு அந்த முடிச்ச எப்போ அவிழ்க்கிறதுன்னு தெரியலையா? இதை பார் மதி, கற்பனைங்கிறது சட்டையில் போட்டுக்கிற பதக்கம் இல்லை, உடம்புல ஒட்டின மச்சம். கொட்டணும் அப்படியே கற்பனை எழுத்தாளனுக்கு. சார், வீட்டில் ஒரு பிரச்சனை சார்.
என்ன சொல்லு? பிரச்சனை இல்லதான் பல காவியங்களே உருவாயிருக்கு. மதி, பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோ, கற்பனை போயிடும். உட்காந்து எழுதுற வழியை பாரு. சரி சார். மதி, நான் இன்னொன்று கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு இந்த வாசக ரசிகர்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ஆமாம் சார். என்ன, ரசிகர்களை விட ரசிகைகள் அதிகமாக இருக்காங்களா? சரி சரி, அந்த பொண்ணு பேர் என்ன? ஓமன்னு பேர். ஒரு 4-5 கடிதங்கள் எழுதியிருப்பாங்க. அந்த பொண்ணு உன்னை பார்த்துருக்காளா? சந்திச்சதில்லை, ஆனால் அவங்களுடைய கடிதங்கள் படிக்கும்போது என்னை ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சார். மதி, ஒன்று பண்ணலாமா? அடுத்த புக்கில் உன் ஃபோட்டோவை போட்டுருவோம். உன்னுடைய வாசக ரசிகர்களுக்கெல்லாம் உன் முகம் பிரபலமாயிடும்ல. ஐயோ சார், அதெல்லாம் வேண்டாம் சார். படைப்பாளரோட படைப்பு தான் சார் தெரியணும், முகம் தெரியக்கூடாது. அது மட்டும் இல்லை சார், என்னை வந்து சந்திச்சதுக்கப்புறம் என் படைப்பு மேலே இருக்கிற மரியாதை போய் பரிதாபம் கூட வரலாம் சார். எனக்கு யாரோட பரிதாபமும் தேவையில்லை சார். வித்தியாசமான ஆளியா நீ. குட் மார்னிங் சார். வாமா காமினி, என்ன விசேஷம்? எல்லாம் நல்ல விஷயம் தான் சார். சார், நான் வந்தது நட்பு கால புத்தகத்திலிருந்து ஒரு 25 புக்ஸ் வேணும் சார். 25 புக்ஸா? ஆமா சார். நேத்தானமா 20 புக் வாங்கிட்டு போனேன். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டேன், அதான் இப்போ வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏன்பா, நட்பு கால 25 புக் எடுத்து வந்து கொடு. சார் எங்கேயாவது பார்த்துருக்கியாமா? ஐயோ சார், நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா சார்? சாதாரண வாசகர் தானே. சுருக்கமாக சொல்ல போனா இவரும் ஒன்ன மாதிரி ஒரு புஸ்தக பைத்தியம். வணக்கம் சார். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சுட்டு இருக்கிறது MA சோஷியாலஜி. அதை விட இலக்கிய புத்தகங்கள் ரொம்ப அதிகமாக பிடிக்கும். இலக்கியம், சோஷியாலஜி. அப்போ ஆங்கில நாவல்கள்லாம் நிறைய படிப்பீங்க இல்லையா? ஆங்கிலமும் படிப்பேன், அதுவும் இல்லாமல் பிறமொழி இலக்கியங்களையும் ஓரளவுக்கு பரீட்சையும் உண்டு. சமீபத்தில் உங்களை கவர்ந்த தமிழ் எழுத்தாளர்கள் யார்? கவிஞர் அறிவுமதி சார். சார், இந்த நட்பு கால புத்தகம் படிச்சிருக்கீங்களா சார்? இல்லை. போங்க சார், உங்கள் லைஃப்பை நீங்கள் பாதி வேஸ்ட் பண்ணிட்டீங்க சார். இந்த 14வது பக்கத்தில் கவிஞர் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு சார். அது என்னன்னா, நேரமாகி விட்டது, எழுந்து செல்லுங்கள் என்று சொல்லும் பூங்காக்கள் உள்ளவரை வாழ்க்கையை அநாகரிகமானதுதான் சார். இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, நகர வாழ்க்கையில பூங்காங்கிறது இயற்கையோட சிம்பல். அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வரணும்னா அநாகரிகமானதுதான் சார். சார், அதை விடுங்க. இந்த 24வது பக்கத்துல இன்னொரு அருமையான கவிதை. தாய்ப்பாலுக்கான விதை தாய்மையில் இருக்கிறது, தாய்மையின் விதை நட்பில் இருக்கிறது. அதானம்மா? சார், ரியலி சூப்பர் சார். வெல் டன். சூப்பர் சார். ஒரு பாட்டுல நட்பை கற்பு ஒப்பிட்டு இருக்காங்க, ஆனா இந்த கவிஞரை பாருங்க, நட்பை வந்து தாய்மையோட ஒப்பிட்டு இருக்காரு சார். சத்தியமா நீங்க படிச்சாகணும் சார். கிரேட். அறிவுமதி இஸ் கிரேட் சார். சார், கொஞ்சம் பேரை கொடுங்க. இந்தாங்க சார். சார், இந்த நட்பு கால புத்தகம் மூலமா நம்ம நட்பு தொடங்கட்டும். இந்தாங்க சார். சார், உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. அறிவுமதியை நீங்க சந்திச்சிருக்கீங்களா? எங்க சார், சந்திக்கவே இல்லை. இதோ இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு அறிவுமதி சார அறிமுகப்படுத்த வைக்கிறேன்னு இது வரைக்கும் அறிமுகப்படுத்தவே இல்லை. இவர் பேர் சுதாகன் வச்சதுக்கு பதிலா ஏமாற்றக்காரன்னு வச்சிருக்கலாம். என்னுடைய பேர் ஸ்ரீனிவாசன். நீங்க கூடிய விரைவில் உங்க அறிவுமதியை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ சார். சார், எவ்வளவு ஆச்சு? 500 ரூபா கொடுமா. இந்தாங்க சார். ஓகேம்மா. வரேன் சார். சரிம்மா. அம்மா, என்ன அப்பா, வரேன் சார். என்னப்பா, அடுத்த தொகுப்பு காதல் கவிதையா? தலைப்பென்ன, மலரும் உறவுகளா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார். சரங்கா, வேலை நீ சும்மாரியா? உனக்கு வயசாகி போச்சு, வாயை பொத்திக்கிட்டு கம்முனிரியா? தம்பி, 2.5 கோடி ரூபாய் சரக்கு நாளன்னைக்கு அவங்க யுஎஸ்க்கு அனுப்புறாங்க.
அந்த சரக்கு மட்டும் சரியான நேரத்துக்கு போய் சேர்ந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சாரதாமாக்கு 1.5 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க தான் பார்த்து ஏதாவது செய்யணும். இந்த லாபம் மட்டும் கிடைச்சா சாரதா இல்ல மாதிரி 4 வீடு வாங்கிடுவாங்க. பிரசாத், நான் என்ன சொல்லமா? தயவு செய்து சும்மா இருங்க. நீ எம்மாடா பிரசாத், மிந்திலாம் உங்க அம்மாவுக்கு மொத்த ஐடியாவை நான் தான் கொடுப்பேன். கேவலம் சாரங்க சொல்ற ஐடியாவை கேட்கிறேன், நான் சொல்ற ஐடியாவை கேட்க மாட்டியா? பாப்பா பாப்பா, என் ஐடியாவுக்கு அங்கீகாரமே தர மாட்டாங்க. நீ அதை எடுத்து சொல்லக்கூடாதா? என்ன காமெடி நினைச்சிட்டாங்களா? என்னாச்சு பிரசாத்? ஆமா, காவேரி கார்மெண்ட்ஸ்லேருந்து நாளைக்கு அமெரிக்காவுக்கு 2.5 கோடி ரூபாய் சரக்கு போகுது. அது மட்டும் போயிடுச்சுன்னு வச்சுக்கேன், இனி அவங்க வளர்ச்சியை நம்ம தடுக்க முடியாது. தேர் யூ ஆர். பாலா, காவேரி கார்மெண்ட்ஸ்ல நீங்க தானே யூனியன் லீடரா இருக்கீங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணி சரக்கு ஒரு 10-15 நாளைக்கு வெளிநாடு போகாம தடுக்க முடியாதா? நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்ட்ரைக் பண்றதும் சாதாரண விஷயம் கிடையாது மேடம். ஸ்ட்ரைக்குன்னா அவன் 1008 கேள்வி கேட்டுட்டு இருக்கான். ஏன் ஸ்ட்ரைக்கு, எதுக்கு ஸ்ட்ரைக்குன்னு. அதையும் மீறி நம்ம ஸ்ட்ரைக் பண்ணா சரக்கெல்லாம் ஃபாரின் போறதுனால கவர்மெண்ட்டுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நிறைய கிடைக்கும். இதனால போலீஸை வச்சு சரக்கு வெளியேற்றிடுவாங்க, என்ன பிடிச்சி உள்ள தள்ளிடுவாங்க. அதுக்குதான் நான் என்ன மாமா, ப்ளீஸ் மாமா, பேசாதீங்க மாமா. பாத்தியா பாப்பா, என்ன பேசவே விட மாட்டாங்க. வேலு, நீ பேசுறதா யாருக்கும் பிடிக்கல, கொஞ்ச நாளைக்கு பேசாம தான் இரு. அப்ப நான் சைலண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுமா அந்த ராமு மாதிரி? மிஸ்டர் சாரங்கன், சரக்குலாம் இப்ப எங்க இருக்கு? சரக்கெல்லாம் ஹால்ல தான் இருக்கு தம்பி. கோடவுனுக்கு ஷிஃப்ட் பண்ணலையா? நாளைக்கு ஷிஃப்ட் பண்ண போறோம். ஷிஃப்ட் பண்ணும்போது நீங்க தானே இருப்பீங்க? நான் இல்லாமலா? நான் அங்கதான் தம்பி இருப்பேன். ஏன்னா இந்த சரக்கெல்லாம் கடவுனுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த பூச்சி மருந்தெல்லாம் தெளிச்சு அதுக்கப்புறம் தானே ஷிஃப்ட் பண்ணுவோம். அதுக்கு தான் கேட்டேன். அந்த பூச்சி மருந்தோட சேர்த்து பூச்சி மருந்தோட சேர்த்து அசிட்டோனியம் கலந்தடிங்க. அசிட்டோன் அதை கலந்துட்டா 10 மணி நேரத்துல துணியெல்லாம் கெட்டு போயிடும். டோட்டல் ஆர்டர் ரிஜெக்ட் ஆயிடும். வெரி குட் ஐடியா சார். அந்த துணி எல்லாம் ஆல்ரெடி பாலித்தீன் கவர் போட்டு பேக் பண்ணியிருக்கு. அதுக்கு மேல அட்டைப்பெட்டி போட்டு பேக் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தா துணி எப்படி சார் கெட்டு போகும்? பாலன், தட் இஸ் அசிட்டோன். அடிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். பிரசாத், நீ தான் என் புள்ள. யோ, நீ என்னை கூப்பிட்டீன்னா ஏதாவது ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரி பிரச்சனைக்கு மட்டும் என்னை கூப்பிடு. இவங்க சதி திட்டம் பார்த்தா பெரிய திட்டமா தெரியுது. இதனால நான் கம்பி எண்ணணும். நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது. இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன இங்கே கூட்டிட்டு வராத. வேலுமணி, நம்ம உறவு தான் கரெக்ட். நீ நானும் தனிப்பட்ட முறையில் உறவு வச்சுக்குவோம். நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வரட்டுமா? அப்புறம் சந்திக்கிறேன். உனக்கு தான் யாருமே தெரியுது தம்பி. அவன் கடக்குறான் தம்பி. அவன் போனா போறான். நான் உங்க கூடவே இருக்கிறேன். உங்களுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் தம்பி. இந்த வேலையை கன கச்சிதமா நான் செஞ்சு முடிக்கிறேன் தம்பி. குட் மிஸ்டர் சாரங்கன், நீங்க ஃபேக்டரிக்கு போங்க. அசிட்டோன் பின்னாடி வரும். ஓகே. யோ ஆயா சாரங்கா, அவங்க அடகறையா சின்ன பையன், என்ன பெரிய அசிட்டோன்னு கொஞ்சம் லேட்டஸ்டா ஒரு புது கெமிக்கல்லாம் வேணாம், ஒண்ணு வேணாம். இதை குடு. இதோ பார் வேலு, உனக்கு வயசாய் போச்சு, மூளை வேலை செய்யல. நீ பேசாம வாயை பொத்திக்கிட்டு சும்மா இறையா. என்னங்கடா இது? நல்லா பேசுறேன்னு பக்கம் பக்கமா டைலாக்க கொடுத்தீங்க. இப்ப ஒரு வார்த்தை கூட பேச விட மாட்டேன்றீங்களா? எப்பா? ஆமா, இப்ப நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்க? சொந்த கதை, சோக கதை. போயா. கிளியரிங் ஏஜென்ட் என்ன சொன்னாங்க? சாரி சார், நான் காண்டாக்ட் பண்ணல. ஏன்? மறந்துட்டீங்களா? என்ன விளையாடுறீங்களா? நாளைக்கு ஷிப்மெண்ட் யூஸ் போகணும். நீங்க முன்னாடி மாதிரி இல்ல. இல்ல சார், நான் அப்படிலாம் இல்ல. என்ன இல்ல? என்னாச்சு? நாளைக்கு யூஎஸ்க்கு போக வேண்டிய ஷிப்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் மேடம். ஏஜென்ட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டாரா? ஏன், என்னாச்சு? ஏஜென்ட் எதுவுமே சொல்லலையா? அவங்க இன்னும் காண்டாக்ட் பண்ணல. முதல்ல அவங்கள ஃபோன் எடுங்க. நாங்க காவேரி கார்மெண்ட்ஸ்ல இருந்து பேசுறோம் மேடம். அந்த ஃபோன் இங்க கொடுங்க. ஹலோ, நான் சாரதா பேசுறேன். நாளைக்கு உங்க ஷிப்மெண்ட்ல என் குட்ஸ் போனோம், ஞாபகம் இருக்கா? அப்ப என்ன இவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கீங்க? ப்ளீஸ், ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன். உங்க வேலையை ஒழுங்கா பண்ணுங்க. எஸ். மேடம், என்ன? நாளைக்கு யூஎஸ்ஏக்கு அனுப்ப வேண்டிய
சரக்கு எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு மேடம். டோட்டல் குட்ஸ் செக் பண்ணீங்க? ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன் சார். எல்லாம் டேமேஜாக இருக்கு. யார் சூப்பர்வைஸ் பண்ணது? சாரங்கன் சார். சாரங்கன் எங்கே இருக்கு? தெரியல சார். ஆஃபீஸ்ல இருந்து சீக்கிரமே வந்துட்டியா? ஏன் மோமல்ல வாடி போயிருக்கு? நாளைக்கு யூஎஸ்ஏக்கு போக வேண்டிய குட்ஸ் எல்லாம் ஃபேட் ஆகி டேமேஜ் ஆகி போயிடுச்சு. 2.5 கோடி ரூபாய் நமக்கு நஷ்டம். எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலைங்க. இதுக்காக கவலைப்படுற? சாரதா, ராமாயணத்துல வாலி கூட யார் சண்டை போட்டாலும் எதிராளியோட பாதி பலம் வாலிக்கு வந்துருமா. அதனால யாருமே வாலி கூட நேருக்கு நேரம் சண்டை போட மாட்டாங்களாம். அந்த மாதிரி உங்க கூட நேருக்கு நேராக மோத முடியாதவங்க பின்னாடி இருந்து குத்திருக்காங்க. விடுமா, இது என்ன பெரிய பணம்? ஒரு 5 நிமிஷம் யோசனை பண்ணினா 2 கோடி என்னம்மா, 10 கோடி நாள் சம்பாதிக்க முடியும். தைரியமா இரு. நீங்க ஆபீஸ்க்கு வரல, வருத்தப்படுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க சொன்ன இந்த ஒரு வார்த்தை போதுங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும். மாப்பிள்ள, நீங்க பேசுறது நன்னாவே இல்ல. கம்பெனிக்கு நஷ்டம் வந்திருக்கிறது எவ்வளவு? 1 லட்சமா 2 லட்சமா? 2.5 கோடி. இதுக்கெல்லாம் யார் காரணம், என்ன காரணம்? நீதானேடி சரதா இதுக்கு பொறுப்பு அப்படின்னு அவளை தட்டி கேட்காம என்னமோ விண்ணுக்கு மண்ணுக்குமா அவளை புழந்துட்டு இருக்கேளே. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு எனக்கு நன்னா தெரியும். ஆமா, நானும் தெரியாம தான் கேட்கறேன். உங்க கம்பெனியில சம்பளத்தை கொடுத்து எதுக்கு அந்த வளர்ந்தவனை உட்கார வச்சிருக்கேள்? நீங்க இல்லாதவதான் அவன் செத்த கவனிச்சுக்க கூடாதா? அவனுக்கு எங்க டைம் இருக்கு? சாரதாவுக்கு அவள கார்ல போறதுக்கும் வரைக்கும் தானே அவனுக்கு நேரம் சரியா. பாருங்க, என்னை பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, இவருக்காக நான் கேட்டுக்கிறேன். ஆனா யோகியை பத்தி பேசுறதுக்கு இந்த வீட்டுல யாருக்குமே உரிமை இல்லை. ஆமாண்டிமா, இந்த வீட்டுல எது பேசுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. இதை பாருடி வைதேகி, இதை பாரு, இது ஒரு ஆம்படியா சொத்து. உனக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு, நீயே கேளு. ஆமா, வாயிலா பூச்சியை பத்து வச்சுட்டேன். இவ கேட்டு எப்ப நடக்க போறதோ போ. காஃபி. என்ன, நான் இதெல்லாம் கேட்கப்படாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? இந்த சொத்து நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. 2 நாள் நீங்க ஆபீஸ்க்கு போல, அதுக்குள்ள இவ்ளோ நஷ்டம் எப்படின்னா? கடைசியில சாரதா நம்மள நடுத்தருக்கு கொண்டு வந்துருவாங்களோன்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்குன்னா. நீ என்ன பேசுற விதாகி? என்ன பேசுற? ஸ்ரீரங்கத்திலிருந்து வரும்போது பண மூட்டையோட வரல, கடனோட வந்தேன். தெரு தெருவா அரைஞ்சு துணி வித்தேன். பேங்க்ல லோன் வாங்கி துணி கடை ஆரம்பிச்சேன். அது இந்த பிரபா பிடிக்கிட்டு போயிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தப்போ கையில காதுல போட்டிருந்ததெல்லாம் வித்து ஒரே ஒரு மிஷின், ஒத்த மிஷின் வாங்கி சாரதா ராத்திரி போல வேலை செஞ்சான். காவேரி கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த அளவு கொண்டு வந்திருக்கான். இந்த காரு, பங்களா, சொத்து, பத்து எல்லாம் அவர் அத்தை சந்தி சம்பாதிச்சது. அதை அவ எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம். அதுக்காக யாருக்கு உரிமை கிடையாது. நாளைக்கு இதெல்லாம் வித்து நடுத்தரவு நிக்கிற வந்தா கூட அவ பின்னாடி ஆதரவா நிக்கணுமே தவிர நம்ம நந்தி கிட்ட பேசக்கூடாது. புரிஞ்சுக்க. அம்மா, நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேம்மா. இரவென்பது முற்றுப்புள்ளி அல்ல, சூரிய கதிர்கள் பயணத்திற்காய் விரிக்கப்பட்ட சிகப்பு கம்பளம். மரணம் என்பது முடிவல்ல, பிரிதோர் இடத்தின் அறுவடைக்காய் பிடுங்கி எடுக்கப்பட்ட நாற்று. இடறி விழல் என்பது சரிவல்ல, இமயத்தின் உயரத்தில்
காலடி பதிக்க சிறகுகள் விரித்து பறப்பதற்காய். மாமா கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? தம்பி தம்பி நீங்க ஜெயிச்சிட்டீங்க தம்பி, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. சார் பதட்டப்படாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இல்ல தம்பி, நீங்க அம்மாவை கூப்பிடுங்க. இந்த சந்தோஷ சமாச்சாரத்தை நான் அவங்கள்ட்ட தான் சொல்லுவேன். அம்மா அம்மா சாரகன் வந்திருக்காரு. நமஸ்காரம் மேடம். வாங்க மேடம், தம்பி படு புத்திசாலி மேடம். இவர் கொடுத்தாரே அந்த அசிட்டோன் ஐடியா, அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகி போச்சு மேடம். துணியெல்லாம் ஸ்கிராப் ஆயிடுச்சு. 2.5 கோடி ரூபாய் நஷ்டம். பிரசாத், 25 வருஷமா நானும் வேலுவும் சாரதாவை அழிக்கணும்னு கஷ்டப்பட்டோம். ஆனா நீ 3 மாசத்துல நாங்க நினைச்சத சாதிச்சு காட்டிட்டேன். 2.5 கோடி ரூபாங்கிறது உண்மையிலேயே சாரதாவுக்கு ஒரு பெரிய நஷ்டம்தான். 2.5 கோடி ரூபாய் நஷ்டம் மட்டும் இல்லம்மா, இனிமே தான் எல்லாமே ஆரம்பமாக போகுது. இவ்வளவு பெரிய ஆர்டர் லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆனதுனால எந்த ஒரு பெரிய ஆர்டரும் அந்த கம்பெனிக்கு நீ போகாது. அதனால காவேரி கார்மெண்ட்ஸ் பப்ளிக் லிமிடெட் என்ற சாரதாவோட கனவு கனவாவே இருக்கும், உடஞ்சி நொறுங்கி போயிடும். இதனால இந்த கம்பெனில லாக் அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.